பணக்காரன் ஆகணும்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்றது ஒரு பெரிய பொய். அது உண்மையா இருந்தா 10, 12 இல்லன்னா 14 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யறவங்க எல்லாரும் பணக்காரங்களா ஆகியிருப்பாங்க. ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கு. இந்த வீடியோல பணக்காரன் ஆகிறதுக்காக வேலை செய்யறது ஏன் தப்புன்னு, முக்கியமா அதை எப்படி இன்னைக்கே மாத்தலாம்னு உங்களுக்கு சொல்ல போறேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நீங்க நினைச்சதை அடையலாம்னு எத்தனை தடவை நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த வார்த்தை எல்லாருடைய மனசுலயும் இருக்கும். ஆனா இது பண விஷயத்துல ஒரு தப்பான விஷயம். நிறைய பேர் இதை நினைச்சுக்கிட்டு பல வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் இன்னும் பணத்தை சேர்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உண்மை என்னன்னா, அதிக நேரம் வேலை செஞ்சா பிரச்சனை சரியாயிராது. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க உங்க மணி நேரத்தை சம்பளத்துக்கு மாத்துனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வளர முடியாது. உதாரணத்துக்கு ரவியோட கதையை எடுத்துக்கங்க. அவர் ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை செஞ்சாரு. நல்ல சம்பளம் வாங்கினாரு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வாரு. ப்ரமோஷன் கூட கிடைச்சது. ஆனாலும் அவர் எப்பவுமே பட்ஜெட்குள்ளேயே இருந்தாரு. ரவி நினைச்சாரு சம்பளம் பத்தலைன்னு. ஆனா உண்மையில நேரத்தை பணத்துக்கு மாத்துற மாதிரி வேலை செஞ்சதுதான் காரணம். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அவங்க கஷ்டப்படுறதுல மட்டும் கவனம் செலுத்துறாங்க. ஆனா பணக்காரங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த வீடியோல எப்படி இந்த மனநிலையை விட்டுட்டு உண்மையிலேயே வேலை செய்யற ஒரு வழியை உங்களுக்கு சொல்ல போறேன். சாதாரண வேலை செஞ்சா பணக்காரன் ஆகலாம்னு நினைக்கிறது ஒரு தப்பான எண்ணம். உங்களுக்கு எப்போதாவது ஒரு ஓடுற மிஷின்ல ஓடுற மாதிரி இருக்கா? வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா முன்னேற்றம் மட்டும் தெரியாமலே இருக்கும். இது ஏன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சா பணக்காரனா ஆகலாம்னு நினைச்சுட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இது நிறைய தடவை நம்மள புடிச்சு வச்சிருது. சாதாரண வேலையோட பெரிய பிரச்சனை என்னன்னா, அது உங்க நேரத்தை நம்பி இருக்கு. நேரம்னா அது கம்மியா இருக்குன்னு நமக்கு தெரியும். ப்ரமோஷன் இல்லன்னா எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யறது மூலமா நீங்க கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்கலாம். ஆனா நேரத்துக்கு பணத்தை மாத்துறதை விட்டுட்டு வரவே முடியாது. உதாரணத்துக்கு புள்ளி விவரங்களை பாருங்க. 1%க்கும் கம்மியான மக்கள் தான் இந்த வழியில போய் நிஜமான பண சுதந்திரத்தை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா எல்லா சிஸ்டமும் உங்களை இந்த சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வைக்கிறதுக்காகத்தான் பண்ணி இருக்கு. ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்க அடுத்த மாச சம்பளத்தை நம்பி இருக்கீங்க. உங்க செலவுகளை பாத்துக்கிறதுக்கும் உங்க லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்றதுக்கும். உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறணும்னு ஆசை இருந்தா இந்த மனநிலையிலிருந்து நீங்க வெளியே வந்தாகணும். கடுமையா வேலை செய்யறது முக்கியம் தான், ஆனா புத்திசாலித்தனமா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். பணக்காரங்களோட ரகசியம் என்னன்னு பாப்போம். நாம வழக்கமா பாக்குறது என்னன்னா, வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறது. நீங்க வேலை செஞ்சா மணி நேரத்துக்கோ இல்ல மாசத்துக்கோ இல்ல ஒரு வேலைக்கோன்னு சம்பளம் வாங்குவீங்க. ஆனா இங்க ஒரு லிமிட் இருக்கு. நீங்க வேலை செய்யலன்னா சம்பளம் கிடைக்காது. ஆனா பாசிவ் இன்கம்ங்கிறது வேற மாதிரி. அது எப்படின்னா, நீங்க ஆக்டிவா இல்லனாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட் வாங்குறது, இல்ல வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது, இல்லனா டிஜிட்டல் பிசினஸ் பண்றது. இது மூலமா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிவ் இன்கம் வர்ற வழிய பாப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். நீங்க இல்ல. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது? சிம்பிள். முதல்ல நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல கொஞ்சத்தை சேமிச்சு அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அது வளர ஆரம்பிக்கும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்ல, ஆனா ஆரம்பிக்கிறது முக்கியம். நீங்க சீக்கிரமா ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமே பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம். இதுதான் முக்கியம். உரிமையாளரா மாறுறது. மத்தவங்களுக்காக வேலை செய்யறதை விட்டுட்டு உங்களுக்காக வேலை செய்யுங்க. நீங்க மத்தவங்களுக்காக வேலை செய்யும் போது உங்க எல்லா முயற்சியும் இன்னொருத்தங்களோட கனவை கட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய புதிர்ல நீங்க ஒரு பீஸா இருப்பீங்க. முக்கியம், ஆனா மாத்தக்கூடியது. அதனால உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்களே ஒரு ஓனரா யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. அது வேல்யூவா இருக்கணும். அது உங்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும். ஒரு ஓனர் ஆகிறதுனா உடனே ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இல்ல. அது சின்னதா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு பிசினஸ் பண்ணுங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கங்க. அது மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கலாம். ஐடியா என்னன்னா, நீங்க சொத்துக்கள் உருவாக்குறது. அது உங்களுக்கு பணம் கொண்டு வரணும், இல்ல வளரணும். அதுக்கு நீங்க தினசரி வேலை செய்யறத நம்பி இருக்க கூடாது. பெரிய உதாரணங்களை பாருங்க. நிறைய பணக்காரங்க இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க வேலை செய்யறதை விட்டுட்டு இன்வெஸ்டரா மாறினாங்க, இல்ல பிசினஸ் ஓனரா, இல்லன்னா வீடு வாடகைக்கு விடுற ஓனரா மாறினாங்க. அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. அவங்க இல்லனாலும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஓனரா இருக்கிற மனநிலை உங்களுக்கு பண சுதந்திரத்தை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குங்கிற பாதுகாப்பு கொடுக்கும். இதை யாருமே உங்ககிட்ட இருந்து புடுங்க முடியாது. செலவு பண்றதுல இருக்கிற ஆபத்து. செலவு பண்றதுக்காக வேலை செய்யறது ஒரு சைக்கிள் மாதிரி. எலி ஓட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னா, மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் செலவுல போயிரும். இது ஒரு சைக்கிள் மாதிரி நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்கு. இது எது ஊட்டி வளர்க்குதுன்னா, அதிகமா செலவு பண்றது. நீங்க மாசம் ஃபுல்லா வேலை செய்வீங்க. சம்பளம் அக்கவுண்ட்ல விழுந்ததும் உடனே நீங்க பில் கட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் புது செல்போன் வாங்குவீங்க, இல்லன்னா காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவீங்க, இல்லன்னா ஒரு கார் வாங்குவீங்க. அது உங்களுக்கு காசு தர்றதுக்கு பதிலா செலவை மட்டும் அதிகமாக்கும். அதுக்கப்புறம் மாசம் கடைசியில காசு இல்லாம போயிரும். திரும்பவும் நீங்க வேலை செய்வீங்க, செலவு பண்ணுவீங்க. இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும்.
இந்த பிரச்சனை செலவு பண்றது மட்டும் இல்ல, எப்படி செலவு பண்றீங்கன்னு இருக்கு. நிறைய தடவை நமக்கு தேவையில்லாததை வாங்குறோம், இல்ல மத்தவங்களுக்காக வாங்குறோம், இல்லன்னா கடன் வாங்கி உடனே மதிப்பு போற பொருளை வாங்குறோம். இதெல்லாம் நம்மள புடிச்சு வச்சிருது. ஏன்னா அதுல மிச்சம் பண்றதுக்கு ஒண்ணும் இருக்காது, அது எதிர்காலத்துல இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? மனநிலைய மாத்துங்க. நீங்க சம்பாதிக்கிற காசுல கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிங்க. அது கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல. காசு போற விஷயத்தை விட காசு தர்ற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ஸ், இல்ல வீடு வாங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சீங்கன்னா நீங்க காசு எப்படி பாக்குறீங்கன்னு மாறுறது உங்களுக்கு தெரியும். இங்க என்ன முக்கியம்னா அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, செலவை கம்மி பண்ணுங்க. அதுக்கு பதிலா முக்கியமான விஷயங்கள்ல செலவு பண்ணி பணத்தை சேருங்க. உங்களுக்காக பணம் வேலை செய்ய வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்ப்போம். நாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்காக பணத்தை வேலை செய்ய வைக்கிறது. இதுதான் சம்பளத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நிஜமான பண சுதந்திரத்தை அடையிறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனா எப்படி பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது? ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். லெவரேஜ். நீங்க உங்க பணத்தை வளர்கிற சொத்துக்கள்ல போடும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ஸ்ல, இல்ல ரியல் எஸ்டேட்ல, இல்லனா உங்க பிசினஸ்ல, அது தானா வளர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க வேலை செய்ய தேவையில்லை. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கூட்டு வட்டி. நீங்க மாசம் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 10% வருஷம் வருஷம் வளருது. முதல்ல இது கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா 20 இல்ல 30 வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கும். இது ஒரு செடி நட்டு அது ஒரு பெரிய மரமா மாறி காய் காய்ச்சற மாதிரி. இன்னொரு உதாரணம் என்னன்னா டைவர்சிபிகேஷன். எல்லா காசையும் ஒரே இடத்துல போடாம, எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ல மட்டும் போடாம கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகும், திரும்ப உங்களுக்கு காசு வர்ற சான்ஸ் அதிகமா இருக்கும். இங்க என்ன முக்கியம்னா பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். நீங்க பணத்துக்காக இல்ல. நீங்க புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் பண சுதந்திரத்துக்கு போற ஒரு படி. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்க வேகத்துக்கு ஆரம்பிங்க. ஆனா ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு. கடுமையா வேலை செய்யறது முக்கியம்தான், ஆனா அது மட்டும் பத்தாது. நீங்க பழைய வழக்கத்தை விட்டுட்டு சொத்துக்களை கட்டுங்க. அதிகமா செலவு பண்றதை விடுங்க. உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இது நிறைய இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்குது. உங்க இப்போதைய சிச்சுவேஷனை பாருங்க. நீங்க எலி ஓட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? காசு கட்டுறதுக்காகவும் உங்க ஸ்டைல காக்கிறதுக்காகவும் உங்க கனவுக்கு எதிர்மறையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாண்ணா, மாத்துறதுக்கு இதுதான் நேரம். இந்த மாத்தம் சின்ன சின்ன ஆக்ஷன்ல ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் காசு சேமிக்கிறது, இல்ல பண விஷயத்துல அறிவை வளர்த்துக்கிறது, இல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது கம்மியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. பண சுதந்திரம் சில பேருக்கு மட்டும் இல்ல, அது முடிவுகளை சரியா புத்திசாலித்தனமா எடுக்கிறதுல இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவை தள்ளி போடும் போதும் உங்க எதிர்காலம் தூர போய்கிட்டே இருக்கு. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி, இன்னைக்கு ஒருத்தன் நிழல்ல உட்கார்ந்து இருக்கான்னா அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் முன்னாடியே மரம் நட்டதுதான். நீங்க இன்னைக்கு என்ன நட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 5, 10, 20 வருஷத்துல என்ன அறுவடை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்களா? கமெண்ட்ல நான் தயார்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.